வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பெட்ரோலியம் மற்றும் எல்பிஜி வரத்து நிலவரம் முற்றிலும் பாதுகாப்பாக கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை வரும் சனிக்கிழமை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ளும் அவகாசம் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் பணம் மற்றும் பரிசுப் பொருள் விநியோகத்தை தடுக்க அனைத்து தொகுதிகளிலும் ட்ரோன் மூலமான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பெட்ரோலியம் மற்றும் எல்பிஜி வரத்து நிலவரம் முற்றிலும் பாதுகாப்பாக கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து சில்லறை எரிபொருள் விற்பனை நிலையங்களிலும் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாகவும் தட்டுப்பாடு இல்லை என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. தேவையற்ற பீதியை பரப்பும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே மேற்கொள்ளப்படும் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா தற்போது உலகெங்கிலும் உள்ள சுமார் 41 ஆதாரங்களிலிருந்து கச்சா எண்ணெய் பெற்று வருவதாகவும் நாட்டின் எல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் 100%க்கும் அதிகமான செயல்திறனுடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 74 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளும் வசதிகள் இந்தியாவில் இருப்பதாகவும் தற்போதுள்ள கையிருப்பு சுமார் 60 நாட்களுக்கு போதுமானது என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. உள்நாட்டு அளவிலான எல்பிஜி உற்பத்தி நாள் ஒன்றுக்கு 50,000 மெட்ரிக் டன்னாக சுமார் 40% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் மொத்த எல்பிஜி தேவையில் சுமார் 60% என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் தினசரி 50 லட்சம் எல்பிஜி சிலிண்டர்களை வெற்றிகரமாக விநியோகித்து வருவதாகவும் எரிவாயு கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சத்தால் 89 லட்சமாக அதிகரித்த சிலிண்டர் பதிவுகளின் எண்ணிக்கை தற்போது மீண்டும் 50 லட்சமாக குறைந்து விட்டதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தக எல்பிஜி ஒதுக்கீடுகளும் மாநில அரசுகளின் ஆலோசனைகளின் அடிப்படையில் 50% உயர்த்தப்பட்டுள்ளதால் பதுக்கல் அல்லது கள்ள மார்க்கெட் விற்பனை இல்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா மற்றும் இதர நாடுகளிலிருந்து 800 டன் எல்பிஜி வரத்து ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு இந்தியாவிற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் முதல்கட்ட நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை வரும் சனிக்கிழமை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். டெல்லி தலைநகர பிரதேசத்திற்கான முக்கிய தலைவாசலாகவும் உலகளாவிய விமான போக்குவரத்து கேந்திரமாக மேம்படுவதற்கான இந்தியாவின் பயணத்தில் முக்கிய மைல்கல்லாகவும் நொய்டா விமான நிலையம் அமைந்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்கள். நீடித்த அடிப்படையில் எதிர்கால தேவைகளுக்கும் ஏற்ற விதத்தில் மொத்தம் 11,200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான பல்வேறு நவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆரம்பத்தில் ஆண்டிற்கு 12 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் பெற்றுள்ள இந்த விமான நிலையம் கட்டம் கட்டமான முறையில் ஆண்டுக்கு 70 மில்லியன் பயணிகளை கையாளும் திறனுக்கு உயர்த்தப்பட உள்ளது. மல்டி மோடல் சரக்கு மையம் மற்றும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையத்துடன் கூடிய நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் டன் சரக்குகளை கையாள முடியும் என்றும் பிற்பாடு இதை 18 லட்சம் டன்னாக உயர்த்திக் கொள்ள இயலும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு, ஆன்லைன் கேமிங் உள்ளிட்ட துறைகள் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், புதுமை படைப்பாளிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு தேவையான உதவிகளை வழங்குவது குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் தொழில் பெருக்கத்துறை கிராப்ட் ஆன் இந்தியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. நாட்டின் படைப்பு திறன்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் மேலும் ஒரு முக்கிய முயற்சியாக இந்த ஒப்பந்தம் திகழும் என்று துறையின் இணைச் செயலர் திரு சஞ்சீவ் நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். இந்தியாவின் காப்பீட்டுத்துறை ஆண்டுக்கு 9% அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் மருத்துவ காப்பீட்டுத் துறையின் பிரீமியம் வசூல் 1,20,000 கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்திருப்பதாகவும் சுகாதாரம் மற்றும் மருத்துவ காப்பீட்டின் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரித்து வருவதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. காப்பீடு பெற்றவர்கள் பணமற்ற முறையில் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள தேவையான நடைமுறைகளை காப்பீட்டு நிறுவனங்கள் நிறைவேற்றி முடிக்க இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் குறிப்பிட்ட கால வரம்புகளை நிர்ணயித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ளும் அவகாசம் இன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிவடைந்த நிலையில் விலக்கிக் கொள்ளப்பட்ட மனுக்கள் மற்றும் இறுதியாக தேர்தல் களத்தில் உள்ள வேட்பாளர்கள் பற்றிய விவரங்கள் இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனைக்கு பின்னர் 366 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருள் வழங்கப்படுவதை தடுக்க அனைத்து தொகுதிகளிலும் ட்ரோன் மூலமான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். தேர்தல் கால செய்தி சேகரிப்பு குறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர்களுக்கான பயிலரங்கில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். மாநிலத்தின் எல்லா தொகுதிகளிலும் ட்ரோன் மூலமான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவது நாட்டிலேயே இதுதான் முதல் முறை என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் இருக்கிற எல்லா 30 கான்ஸ்டிட்யூன்சியுமே எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் கான்ஸ்டிட்யூன்சி. தட் இஸ் வை வி see so many சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் இன் புதுச்சேரி. கொடுக்கறதுக்கும் ஒரு டெண்டன்சி இருக்கு, வாங்கறதுக்கானதும் ஒரு டெண்டன்சி இருக்கு. So we are going to deploy drones in every single constituency. It can zoom hovering around ஒரு 80 மீட்டருக்கு மேல பறந்துட்டு அது மேல பறக்கிற சவுண்ட் கூட யாருக்கு கேட்காது. It can take 4K HD quality footages. ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இட் கேன் ரீச் 3-4 kilometers in 2 minutes. லா அண்ட் ஆர்டர் சினாரி எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்றதுக்கும் இந்த ட்ரோன் ஆபரேஷன்ஸ் இருக்க போது ஒரு ஸ்டேட் லெவல்ல பண்றது, எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலையும் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் இறுதியாக களத்தில் உள்ள வேட்பாளர்கள் பற்றிய விவரங்கள் தெரிய வந்தவுடன் பறக்கும் படைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். பணம், பொருள் உட்பட எந்தவிதமான தாக்கங்களுக்கும் இடம் கொடாமல் முற்றிலும் மனசாட்சி அடிப்படையில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த மெய்ப்பொருள் என்ற பெயரில் பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இம்முறை தேர்தல் நடைமுறைகளை நேரில் காண 15 நாடுகளிலிருந்து தேர்தல் மேலாண்மை அமைப்புகளின் பிரதிநிதிகள் புதுச்சேரி வரவிருப்பதாக திரு ஜவஹர் மேலும் தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆர் கலைவாணன் பேசுகையில் தேர்தல் முறைகேடுகளை திறம்பட்ட முறையில் தடுக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரி பிராந்தியத்தின் 19 இடங்களிலும், காரைக்காலில் 10 மற்றும் ஏனாமில் 10, மாஹேயில் 7 இடங்களிலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார். கண்காணிப்பு பணிகளை தொடர்ச்சியான முறையில் மேற்கொள்ள தொகுதிக்கு 3 பறக்கும் படைகள் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புதுச்சேரியில் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் இதுவரை 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும், சுமார் 15,000 லிட்டர் மதுபானம் மற்றும் 1500 கிலோ புகையிலை பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக திரு கலைவாணன் தெரிவித்தார். உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 3 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் திரு வி பழனிசாமி இப்பயிலரங்கை தொடக்கி வைத்து பேசுகையில் பொய் தகவல்களையும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான போலி வீடியோக்களையும் கண்டறிந்து தவிர்ப்பதும் பொதுமக்களுக்கு சரியான தகவல்களை வழங்குவதுமே பத்திரிகையாளர்களுக்கு தற்போதுள்ள முக்கிய சவால் என்றார். PIB இயக்குனர் திரு அருண்குமார், ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு அதிகாரி திரு அழகுதுரை, மத்திய மக்கள் தொடர்பகத்தின் கள விளம்பர அதிகாரி திரு சக்திவேல் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய மருத்துவச் சீட்டு வழங்கும் நடைமுறையை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் இன்று தொடக்கி வைத்தார். மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு சார்பில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் காரைக்காலில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் நடைபயணத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இளம் வாக்காளர்களும் தேர்தல் எழுத்தறிவு மன்ற பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நாளை நரம்பியல், இருதவியல் மற்றும் சிறுநீரகவியல் நிபுணர்கள் மூலம் நோயாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளன. காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பெட்ரோலியம் மற்றும் LPG வரத்து நிலவரம் முற்றிலும் பாதுகாப்பாக கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை வரும் சனிக்கிழமை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ளும் அவகாசம் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் பணம் மற்றும் பரிசுப் பொருள் விநியோகத்தை தடுக்க அனைத்து தொகுதிகளிலும் ட்ரோன் மூலமான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.